நீங்க நிறைய வித ஆப் யூஸ் பண்ணிருக்கலாம். போட்டோஷாப்புக்கு, போட்டோ எடிட்டிங்க்கு. இந்த ஆப்பை கண்டிப்பா நீங்க கேள்வியாவது பட்டிருப்பீங்க. பிக்ஸ்ஆர்ட். எஸ், இந்த ஆப் வந்து மொபைலுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் இதை வந்து 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டோஷாப்பும் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல அட்வான்ஸ் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ணலாம். அதை காட்டிலும் இது பெட்டரான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தனையும் பெட்டர் தான். ஏன் அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல மொபைல்ல வந்து ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இப்போதைக்கு ஏன் இது பெஸ்ட் நான் சொல்றேன்னா ஏஐ பிளஸ் வந்து பிக்ஸ்ஆர்ட் ரெண்டும் சேர்த்தா உண்மையிலே அட்வான்ஸா ரொம்ப சீக்கிரம் வந்து நீங்க உங்களுக்கான தேவையான எடிட்டிங்கை இது மூலமா பண்ணிக்கலாம். நினைக்கிற போட்டோஸ் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். இ காமர்ஸ்க்கு, இல்ல பிசினஸ்க்கு, இல்ல தம்ப்நெயிலுக்கு எல்லா விதமான அப்ளிகேஷனும் இது ஒண்ணுத்துல நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான தம்ப்நெயில்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான தம்ப்நெயில் வந்துரும். 3D, ஏஐ, பேக்ரவுண்டு. உங்களுக்கு தம்ப்நெயில நான் கொடுத்தேன் இல்லையா, அந்த போட்டோ தான் நம்ம தளபதியோட போட்டோ கொடுத்திருக்கேன். சில செகண்ட்ஸ்லயும் ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டு ஏஐ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எப்படி கொடுக்கணும்ன்றது ஏஐ சொல்லிடும். ஏன் அப்படின்னா ஏஐ இன்டகிரேட்டடா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான எடிட்டிங்கும் ஈஸியா பண்ண முடியும். சொல்ல போனா அட்வான்ஸா பண்ண முடியும், வேகமாவும் பண்ண முடியும். இதை வந்து நீங்க ஈஸியாவும் கத்துக்கவும் முடியும். அதனாலதான் இந்த பிக்ஸ்ஆர்ட்டை நான் செலக்ட் பண்றேன். எல்லாருமே ஈஸியா அதை புரிஞ்சுக்கவும் முடியும். அது மாதிரிதான் இருக்கும் இந்த பிக்ஸ்ஆர்ட். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா ஈஸியா பிளர். ரெண்டாவது உங்களுக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்ல ஏஐ கொடுக்குற பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் நீங்க வந்து நார்மல் எடிட்டிங் பண்றவங்களுக்கு தெரியும். நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா ஏஐ வந்து நார்மல் போட்டோஷாப்ஸ் எல்லாம் எடிட் பண்றவங்க எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டு போயிடுது. ஏன்னா அப்படிப்பட்ட வந்து எடிட்டிங் அவுட்புட் வந்து ஏஐ கொடுக்குது. நான் அதனாலதான் சொன்னேன் எந்த ஆப்புமே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த பிக்ஸ்ஆர்ட் வச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா எடிட்டிங், இ காமர்ஸ், பிசினஸ் எல்லா சம்பந்தமான எடிட்டிங்குமே இதுல ஈஸியா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணேன். ஏஐ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குது. எனக்கு தேவையான செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிக்ஸ்ஆர்ட்ல எல்லா விதமான சாஃப்ட்வேர் உங்களுக்கான பிளரை ரிமூவ் பண்றது, குவாலிட்டி அதிகப்படுத்துறது, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து வேறையே போய் தான் எடுக்கணும், இல்ல அது அந்த ஆப்ஷன்ஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்ல. அதுவும் இல்லாம 1-2 ஆப்ஷன்ஸ் கிடையாது இதுல. பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கான கஸ்டமைஸ் ஆப்ஷனும் இருக்கு, அவங்க கொடுக்குற ஆப்ஷனும் இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன இது எதிர்பார்க்குறீங்களோ, உதாரணத்துக்கு இப்போ நான் செலிப்ரேட் கொடுக்குறேன்னா அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷனு, அதுக்கப்புறம் அந்த கிரௌட் இருக்கிற மாதிரி, அது மாதிரி உங்க இஷ்டம். நீங்க வந்து என்ன வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசேஷனா அதுவே வந்து ரேண்டமா கொடுக்கும். நீங்க உங்களுக்கு வேணும்னா அதுல இருக்கிற ஒரு போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம தேடி இதெல்லாம் எடுத்துட்டு இருப்போம் இல்லையா, இப்ப அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஈஸியா நீங்க லேப்டாப்பே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்றப்போ நீங்க பிஎன்ஜி ஃபார்மேட்லயும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்க எஃபெக்ட்ல நீங்க கலரை மட்டும்தான் நீங்க மாத்துறீங்க அப்படின்னாலும் இதுக்கான ஆப்ஷன் எஃபெக்ட்ல உண்டு. அதனாலதான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன். நான் இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த போட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எஃபெக்ட்ல போயிட்டு பேக்ரவுண்ட் பிளர் பண்றேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரே டிக்ல ஏஐ மூலமா நெட் கனெக்ட் பண்ணிட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஏஐ பிளர் ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் பிளர் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்பவும் கிளியரா எடிட் பண்ணும். ரெண்டாவது இதை வந்து அன்பிளர் பண்றேன். அதாவது குவாலிட்டி கம்மியா இருக்குது அப்படின்னா இந்த ஆப் மூலமாவே உங்களால அன்பிளர் பண்ண முடியும். இதுக்கு வந்து ரெமினி ஆப் அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப் எதுவும் கிடையாது. எல்லாம் ஒரே ஆப்லயே இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்க, பிஃபோர் இமேஜஸ் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸ் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்றேன். அந்த குவாலிட்டியை பாருங்க, உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். இதனாலதான் இந்த ஆப் நான் உங்களுக்கு ஷூட் பண்றேன். ரெண்டாவது உங்களுக்கு இந்த ஆப்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகேங்களா? இல்ல இந்த ஆப்ல வந்து இது மாதிரி எடிட்டிங் வேணும், இல்ல இ காமர்ஸ்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லான எடிட்டிங் வேணும், இல்ல எனக்கு வந்து இது மாதிரி பிசினஸ்க்கு தேவையான எடிட்டிங் வேணும், இல்ல 3D மாதிரி எடிட்டிங் வேணும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இதுலயே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு வேணும் வீடியோ செப்பரேட்டா டுட்டோரியல் வீடியோ வந்து போடுறேன். இந்த ஆப் வந்து இந்த யூடியூப் சேனல்ல நிறைய சொல்லியிருக்கீங்க, பட் இப்போ அது அட்வான்ஸா இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்டிக்கர்ல உங்களுக்கு தேவையான பார்டர், அதாவது இதை வச்சு ஃப்ரேம் ரெடி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சர்ச் பண்ணா அது வந்து ஃப்ரேமுக்காக ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நீங்க தனித்தனியெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஒரே ஸ்டிக்கர்ல நேரம் எடுத்துட்டு போற பார்டர் உங்களுக்கு தேவையானபடி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு நீங்க கொடுத்தா போதும். இதை நீங்க ரொம்ப யோசிச்சு எடிட் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவையான சொன்னா போதும். இப்போ நம்மளோட சேனல் நேம் போடுறோம் பிஎஸ்டி வைப். இதை வந்து வாட்டர் மார்க்காகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க்ன்றது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி அதை கார்னர்ல உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி அதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிளண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி இல்லை நீங்க புதுசா வந்தீங்கன்னா ஜஸ்ட் பிளண்டுன்றது அது கூடவே ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். பிளண்டு கொடுத்துட்டு இப்போ அதில் மாதிரி நான் சொன்னாங்க இல்லையா, அதில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குன்னு, ஃபாண்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்கும். நீங்க ஒன்னொன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பழக ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப வேகமாகவும் வர ஆரம்பிக்கும். நீங்க வந்து யூஸ் பண்றப்போ உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ரெண்டாவது அங்க பாருங்க கொடுத்துட்டேன், அது அப்படியே ரியலிஸ்டிக்கா பேக்ரவுண்ட்ல உட்காந்துருச்சு பாத்தீங்களா. நீங்க ஸ்டிக்கர்ல நிறைய விதமான ஸ்டிக்கர் இருக்குதுங்க. நீங்க வெளியெல்லாம் தேடணும்னு அவசியமே கிடையாது.
அழகா நீங்க அந்த ஃப்ரேமை பாருங்க பிரிண்டே நீங்க எடுத்துக்க முடியும். இதுல குவாலிட்டியாவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு எம்பி வேணும். ரெண்டாவது இந்த லைட் வந்து ஒரு இடத்துல இருந்து அடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து லைட் ஆப்ஷன்ஸுமே இதுல இருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்றேன் இல்லையா, உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்து போறது கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு போட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அதுக்கு ஈக்குவலா வரும்னா அதோட மல்டி ஈக்குவலா இருக்கும். அந்த மொபைல் யூஸ் பண்றப்போ நல்லாவே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு இதுக்கான கமெண்ட் இதுக்கான டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிக்சார்ட்ல ப்ரோ வெர்ஷன். இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான லிங்க் வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார்